வாழ்க்கையில ஜெயத்தை இழந்து போகும். ஆகையினால் இது ஜெயத்தின் ஆண்டு. இந்த ஜெயத்தின் ஆண்டிலே நீங்கள் ஜெயத்தோடு கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் மீண்டும் 60வது அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இது உலகத்திற்கு, உலக நாடுகளுக்கு, ஏன் ஜோலார்பேட்டைக்கு, நாம் வசிக்கிற பகுதிக்கு இது இருளின் ஆண்டு. இது இருளின் ஆண்டு. இந்த 2026 ஆண்டு இது இருளின் ஆண்டு. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சகருடைய சத்தியத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு இது மகிமையின் ஆண்டு. கிறிஸ்துவ வேஷம் தைத்தவர்களுக்கு, வேஷதாரிகளுக்கு இது இருளின் ஆண்டு. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசுடைய சத்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து வாழுகிறவர்களுக்கு இது இருளின் ஆண்டு. சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்கிற உனக்கும் எனக்கும் இது மகிமையின் ஆண்டு. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை சொல்கிறது, ஜனங்களையும் மூடுமா. யாரை மூடும்? பூமியையும் மூடும், ஜனங்களையும் இருள் மூடும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பார். ஆமென். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏன் அந்த ஆனாலும் என்ற இடத்தை நான் ஏறக்குறைய 1.5 மாதங்களாக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன ஆண்டவரே அந்த ஆனாலும், என்ன ஆண்டவரே அந்த ஆனாலும்? ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் தங்களுடைய சூழ்நிலையை பாராமல் என் பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஆனாலும் நான் அவர்கள் மேல் உதிப்பேன். ஆமென். சும்மா வீட்டில் உட்காந்து லைவ்ல பார்த்துக்கலான்னு உங்களுக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நேரத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய நேரத்தை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யார் அந்த வெளிச்சம் அல்லது யார் அந்த மகிமை என்பதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில தான் உன்னையும் என்னையும் வாழ வைக்க போகிறார். ஆமென். உங்களை எகிப்தில இருந்தாலோ நீங்க கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை கர்த்தர் காட்ட போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சிம்சோனை போல கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை என்பதை உங்கள் ஜெபத்தின் வாயிலாக கர்த்தர் உங்களுக்கு காட்ட போகிறார். யோசேப்பை போல நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் தரிசன புருஷன் என்பதை கர்த்தர் காட்ட போகிறார். ஒருவேளை எஸ்தரை போல நீங்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் எஸ்தரோடு கூட வாழ்ந்தாரே, அல்லது கர்த்தர் எஸ்தரோடு கூட முகமுகமாய் அவருடைய தரிசனத்தை வெளிப்படுத்தின மொர்தெகாயை போல உங்க பக்கத்துல கர்த்தர் நின்று உங்களை அவர்களிடத்திலிருந்து வேறு பிரித்து காட்ட போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உனக்கு இது வேறு பிரிக்கப்பட்ட ஆண்டு. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது பாருங்க, அவருடைய ஜீவன்
அவருக்கு மன்னிக்கணும், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் யார் மனுஷன்? யார் மனுஷன்? யார் மனுஷன்? தேவனை ஏற்றுக்கொண்ட நான் தான் அந்த மனுஷன். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்குள்ள அந்த ஒளியை கர்த்தர் வச்சிட மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க. உலகத்துல நீங்க பார்க்கிற எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த ஒளி வராது. இந்த ஒளி யாருக்குள்ள வரும்னா, தேவனை தனது சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் தான் இந்த ஒளி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைக்க போகிறார். ஆமென். அந்த 5வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்து வீடு ஒருவேளை இருளாக இருக்கலாம், அல்லது நீ வசிக்கிற காலனி ஒருவேளை இருளாக இருக்கலாம், நீ வசிக்கிற தெரு ஒருவேளை இருளாக இருக்கலாம். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள உனக்குள்ள இருந்தா நம்மை கர்த்தர் சொல்றாரு, இருளிலே பிரகாசிக்கும். ஆமென். ஆமென். நீ நடந்தா ஒரு வெளிச்சம் உன்னோடு கூட வரப்போகிறது. ஏன்னா ஒளியாக்கி கிறிஸ்து மனுஷனாகி எனக்குள்ள. அல்லேலூயா. 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 இருள் கொஞ்சம் கூட உங்களை பற்றி பிடிப்பதே இல்லை. இந்த இருளை குறித்து நிறைய பேசலாம், ஆனா இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. வருகிற 4ஆம் தேதி அந்த இருளை குறித்து அல்லது கர்த்தர் சொல்கிற காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாகிய ஒளி இருக்கிறது. அந்த ஒளியின் நிமித்தமாய் உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற விளக்காக கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. இருள் ஜனங்களை மூடட்டுமே, காரிருள் பூமியை மூடட்டுமே. மன்னிக்கணும், பூமியை காரிருள் மூடட்டுமே, ஜனங்களை இருள் மூடட்டுமே. உனக்குள்ள கிறிஸ்து என்ற ஜீவன் இருக்குமானால் உனக்குள் தேவனுடைய மகிமை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குமானால், எனக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குமானால் எனக்குள் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமென். அடுத்தது இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே அதிகாரத்துல 9வது வசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பவர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஒளி எல்லாம் போய் உண்மைதான் சொல்ற. பவர் இல்லைன்னா இப்ப பாக்குற இந்த ஸ்ட்ரீட் லைட்டினுடைய ஒளி போயிடும். மெழுகுவர்த்தி இருந்தா அது கரையிற வரைக்கும் தான் அந்த ஒளி இருக்கும். ஆனா இந்த மெய்யான ஒளி ஒரு காலமும் அணையாது. அல்லேலூயா. ஒரு காலமும் அணையாது. ஏன்னா அவர் தந்த ஜீவன் நமக்கு தீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஜீவன் நமக்கு தீபமாய் இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. தயவு செய்து வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாப்பிடுறீங்களோ தூங்குறீங்களோ, ஆனா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஆகிலும் வாசித்து இந்த ஜீவ ஒளியை உங்களுடைய உள்ளத்தில் வைங்க. ஆமென். அப்பதான் இருள் எவ்வளவு வேணும் இந்த வாலிப வயசுல உங்களை தொடா. ஆமென். 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 அல்லேலூயா. என்னத சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில இருளில நீங்க பிரகாசிக்கணும்னா இந்த வேத வசனமாகிய வெளிச்சம் நமக்கு வேணும். இந்த வேத வசனத்தின் வெளிச்சம் நமக்குள்ள இருந்தா இருள் எல் முனையளவுக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பெரிய செய்யாது. இன்னைக்கு ஏன் இருள் நம்மை பற்றி கொண்டிருக்கிறதுனா, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிப்பேன். கடலிலே ஒரு விசித்திரமான ஒரு மீன் இருக்குதான், மனிதன் பாம்பு. அது முகத்தை பார்த்தா பாம்பு மாதிரி இருக்குமா, வாழை பார்த்தா மீன் மாதிரி இருக்குமா. பாம்பு கூட்டத்துல போயிடுச்சுன்னா ஏய் நான் பாம்பு அப்படின்னு காட்டுமா. மீன் கூட்டத்துக்கு வந்துச்சுன்னா மீனை போல இருக்கிற அந்த வாழை காட்டுமா.
பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் வந்தா அல்லேலூயா ஆமென் சொல்றேன் சிஸ்டர் தோத்திரம் பிரதர். எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா பிரதர்? அம்மா நல்லா இருக்காங்களா சிஸ்டர்? இப்படி போகும். உலகத்துக்குள்ள போயிட்டா சில வாயில வரும் பாருங்க வார்த்தை, யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு வரும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் நீ வெளிச்சத்தின் விடை. ஆமென். இருளில் நீ நின்றா உன்மேல் இருக்கிற வெளிச்சம் இருள வெளிச்சமா தூக்கம் வந்துருச்சோ? தூக்கம் வந்துருச்சோ? தூக்கம் வந்துருச்சா? சா இருக்குது என்ன 800 சொல்றேன் ஐயா. சா தூக்கம் வந்துருச்சா? வெளியே சா இருக்கு, சாய் குடிங்க, கொஞ்சம் அப்படி விழிப்பா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, உன் வாழ்க்கையில இருளே வரக்கூடாது. ரொம்ப கடினமான ஆண்டுதான். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீ கர்த்தருக்குள் இருந்தால் இது ஜெயத்தின் ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? நீ கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்ந்தால் உனக்கு இது நல்ல ஆண்டு. நீ கர்த்தரோடு நடந்தால் இது ஜெயத்தின் ஆண்டு. நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்தால் இது மகிமையின் ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் பாடணும்ல. என் சித்தம் அல்ல உன் சித்தம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கெல்லாம் நம்ம அப்படி ஜெபம் இருக்கிறோமா? நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை குற்றப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே என் சித்தம் வேண்டாமா, உங்க சித்திய வாழ்க்கை நிறைவேறும். இத்தனை வருஷம் இந்த 2025 ஆண்டு வரைக்கும் நம்ம சித்தத்தை நிறைவேற்றாம நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சுய சித்தம் நிறைவேறலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுய சித்தத்திற்காக தானே சண்டே கட்டடிச்சோம். நம்ம சுய சித்தத்திற்காகத்தானே சண்டேஸில் ஃபங்க்ஷனெல்லாம் வச்சோம். நம்ம சுய சித்தத்தினால தானே சண்டே டாட்டா பாய் பாய்னு ஓடணும். நம்ம சுய சித்தம் இருக்கிறதுனால தானே நம்ம ஜபத்துக்கு வராமல் கட்டடிக்கிறோம், கூகுள் மீட்டுக்கு வராமல் கட்டடிக்கிறோம். இதெல்லாம் யாரால? நம்ம சுய சித்தம். நம்ம சுய சித்தத்தை தான் இது வரைக்கும் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம சுய சித்தத்தை தான் இது வரைக்கும் நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். அநேக கிறிஸ்துவர்களுடைய திருமணத்தில் எழுதப்பட்டிருப்போம், இந்த காரியம் ஐயா தைரியமா சொல்லையா, இந்த காரியம் என்ன. நான் ஜானையாவை கேட்க முடியாது, ஆண்டனையாவை கேட்கிறேன். ஐயா பார்த்துக்கிறீங்களா? கல்யாண பத்திரிக்கை பார்த்துல நிறைய கல்யாண பத்திரிக்கை பார்த்த ஒரே ஒரு மனுஷன் நிக்கோலஸ் தான் அந்த ஊர்லயே. சரியா? கிறிஸ்துவர்கள் கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதுக்கு முன்னாடி போய் பேசி முடிச்சு எல்லாம் வந்துட்டுப்பாங்க. எத்தனை சவரம் போடுற, எவ்வளவு கொடுக்குற? நான் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சேன் இங்க கோயம்புத்தூர்ல. நடந்த உண்மை சம்பவம். மாப்பிள்ளை விட்டார், பெண் வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு கோவை எக்ஸ்பிரஸ் ரெடியா இருக்கு. அவங்க இதோ வரேன் திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு 3 மணி நேரம் நேரம் பார்த்து வந்தாங்கயா. நேரம் பார்த்து வந்தாங்க. ரைட், விட்டுட்டேன். உள்ள நுழைஞ்சாங்க. டைம் 12 ஆயிடுச்சு, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அந்த பெண் வீட்டார். அவங்க சொல்றாங்க, நாங்க இப்ப சாப்பிடல, இப்ப கை நடிக்கல, ஒரு வார்த்தையை பேசிட்டு கை நடிக்கலாம். இதுல நான் ஜபம் வேற. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கடவுள் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஆரம்பிச்சா அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரொக்கம் எவ்வளோ தங்கம் எவ்வளோ, தங்கம் எவ்வளோ ரொக்கம் எவ்வளோ, இவ்வளவுதான் பேசினேன். கடைசி வரைக்கும் ஒத்தே வரல. கடைசியா மாப்பிள்ளையே வந்து என் காலை கடிச்சிட்டாங்க. போடுறேன்னு சொல்லிடுங்க, ஏன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருச்சு,
போடுறேன்னு சொல்லிருங்க அப்படின்ட்டான். நானும் மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா காதில் போய் நான் கழிச்சேன். ஐயா நாளைக்கு பிரச்சனை வந்துருமே ஐயா, என்னையா பண்றது, வேற வழியே இல்லை. ஆனா இன்னைக்கு குடும்பம் பிள்ளை குட்டியோட நல்லா தான் இருக்கிறாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆனா வார்த்தை எப்படியா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, செய்யறதெல்லாம் நாம செய்துட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இனி இப்படிப்பட்டதான உல்டா பல்டா பேச்சுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் இல்லை. அல்லேலூயா. நான் என்னமோ அப்படிதான் போயிட்டே இருக்கிறேன், நல்லபடி ஜெபிக்கணும்னு உட்கார்ந்து இருக்கார், பிசாசு என்னை வந்து இழுக்கிறான். நான் கேட்பேன், உன் வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு, உன் வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு, வெளியே போர்டு மாத்திரம் இருக்கும். இந்த வீட்டுக்கு யார் தலைவரா, இயேசுவே தலைவர் இருக்கும். அப்புறம் ஹாப்பி ஹோம்னு இருக்கும், என்னென்னவோ ஒட்டி வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க பிசாசு வந்து இழுத்துச்சு. எப்படி இழுக்கும் பிசாசு? நான் கேட்கிற பிசாசு எப்படி இருக்கும்? நீ இடம் கொடுத்தா அவன் மடத்தை பிடிப்பான், நீ இடம் கொடுத்தா அவன் மடத்தை பிடிப்பான். ஏன் இடம் கொடுக்கிற? வேறு சொல்றது பிசாசுக்கு எதிர்த்து நம்ம அப்படின்னு உனக்கு விதி பண்ணுவாங்க. அது அங்க பாரு கட்டா முடிச்சுட்டு இப்போ 4 பேர் முன்னாடி இல்லை, அங்க பாரு பல்லிட்ட 10 பேர் இல்லை. இதுக்கெல்லாம் நல்லா பயப்படுவான். ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நின்னா இந்த பிசாசு மட்டும் அந்நிய பாஷை பேசுவாங்க பாருங்க. இதை பார்த்தா எனக்கு எங்கெங்கெல்லாம் எரிமோ தெரியாது. உண்மையை சொல்ற சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சந்தாலா ரபா தாடா, ஏய் பிசாசுக்கு ஏன்டா அந்நிய பாஷை பேசுறேன்னு தோணும். உண்மையை சொல்ற பிசாசு அவர்கிட்ட ஒரு அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்பது வேதம் சொல்லுகிறது, நான் தேவனோட ரகசியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நேற்று மாலை தான் நான் பிள்ளைகிட்ட நிறைய நேரம் பேசியப்பா, உனக்குனா வசனத்தை குத்துட்டாருங்க, எனக்கு நீ போய் நில்றா நான் பேசுறேன், நான் என்னதான் பண்ணுவேன்? இல்லையா அவர் பேசுவார், ரைட் பேசுவார் நின்று வாங்க. எப்படி வாங்க? அந்நிய பாஷையை நான் பேச, அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்க, வேத வசனத்தை நான் படிக்க எழுதப்பட்டதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனோட ரகசியத்தை பேசுகிறார். ஆகினால் இப்ப சொல்லுவேன், அந்நிய பாஷையின் வரத்தை பெற்ற நீங்கள், எத்தனை பேர் அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் அந்த வரத்தை அபியாசப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தா கை தட்டுறது, பஸ் ஏறினா என்னத்தை விட்டுறது, அந்நிய பாஷை வரத்தை இந்திய ஏர்போஸ்ட் போயிருக்கு. வடிகட்டி யாருன்னா என்னம்மா எங்க சர்ச்சில் செய்து இந்த டைரி எடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் எப்போ? 2026 டிசம்பர் 31 முடிஞ்சு 2027 முதல் 2027 வருஷம் 1 ஒரு பாட்டு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணாங்களே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால், புது கிருபை தாரும் தேவா. வார்த்தை சொல்லுது, காலை தோறும் என்னுடைய கிருபைகள். கேட்டு வாங்க வேண்டியதுதானே, கெஞ்ச வேண்டியதா இருக்குது. ஊழியக்காரன் ஏமா கிருபை ஆண்டவர் தராருமா, ஏழுமா. எங்க வீட்டுக்கா பால்கார ஒருத்தவரான் மையின் அடிப்பான். 6 மணி வரலன்னா பேர் சொல்லி கொடுக்கும். அதுக்கு மீண்டும் வரலன்னா அவன் பாட்டு போயினே இருக்கும். நாம நினைப்போம், வியாபாரம் அவனுக்கு போச்சு. அவன் என்ன நினைமா, உங்க வீட்டுக்கிட்ட 10 நிமிஷம் இருந்தா நான் 10 லிட்டர் வியாபாரம் எனக்கு போயிடும்ட்டு அவன் வேணும். ஒரு பால்காரனே அதுதான் இல்லை. 3 நாள் பால்காரன் 3 நாளைக்கு முன்னாடி அம்மா வாங்கினாங்கல்ல, ஒரு பால்காரனே எஸ்கேப் ஆகிறான். அப்போ ஆண்டவர் என்ன நமக்கு அவ்வளோ கேவலமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், காலத்து வரும் கிருபைகள். அப்போ எப்போ தேன் ஆண்டவர்
எப்போ தேடணும் ஆண்டவரை? எப்போ தேடணும்? அதான் எப்போ வருது? காலையில். எப்போ வருது? காலையில். காலையில் எப்போ வருது? 3 மணிக்கா? கத்த நல்லவர். கத்த நல்லவர். காலையில் எப்போ வருது? நிறைய பேர் காலையில் எப்போ? காலையில் 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு கேட்டு பாருங்க. அப்போதான் வருது காலை. நான் சொல்லுவேன், அதிகாலை என்னை நோக்கி கூப்பிடு. எது அதிகாலை? 12 மணி சொன்னீங்க, அதுதான் என்ன கேட்டால் அதிகாலை. இன்னும் அவரோடு உறவாடுகிற ஒரு நேரம், அந்த 3 to 4 நீங்கள் விடிய காலம் அந்த 3 to 4 நீங்கள் சோமன் பாருங்க, அவ்வளோ அழகாக, அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாரும் துரட்டு விட்டு தூங்கினா இன்னைக்கு அதுதான் சான்ஸ், ஜெபிக்கிற சான்ஸ். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஜெபிக்கிற நமக்கு தான் தெரியும். உண்மைதான் சொல்கிறேன். தாரணி ஒரு பக்கம் வந்து இருக்கு தூங்கினா சரி, அவங்க அப்பா ஒரு பக்கம் தூங்கினா சரி, அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் தூங்கினா சரி. ஆனால் அந்த காலை நேரத்தில் அப்படியே கதவை சாத்திக்குன்னு அவங்க சமூகத்தில் உக்காந்தா கிடைக்குது பாருங்க இன்பம். அதை விட உலகத்தில் அகமதியா பிரியாணி சாப்பிட்டாலும் கிடைக்காத இன்பம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய கிருபையை இழந்துராதீங்க. அடுத்தது மீகா 7:8 சொல்லுகிறது, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அதுக்காக இருளில் உட்காரணும்னு சொல்ல, பிசாசானவர் இத்தனை நாள் இந்த சத்தியத்தை கேட்காதபடிக்கு உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி உங்களை இருளில் உட்கார வச்சுட்டான். இன்னைக்கு கண்ணை திறந்துருச்சு ஆண்டவருடைய கிருபையினால. எப்பத்தான் என்று சொல்லி உங்க காதையை திறந்துட்டாரு, வாயை திறந்துட்டாரு, கண்ணையை திறந்துட்டாரு. சரியா? இனி நீ வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. பிசாசு உன்னை இருளில் உட்கார வச்சுட்டான்னு சொல்லி இனி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். திரும்ப சொல்ற, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். பிசாசு மேலேயே பழிய போடுறார். ஆண்டவரே, நான் என்னமோ சர்ச்சைக்கு சீக்கிரமா தான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என் வீட்டுல தண்ணி விடுறவரு அவர் ஒரு பிசாசா மாறுவார். தண்ணி அப்போதான் வருது தண்ணி. நீங்க ஜெபம் பண்ணலன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால உண்மைதான் சொல்றேன். இங்க இருக்கும்போது எனக்கு கூட அந்த பிரச்சனை இருந்துச்சு. இங்க நாங்க கீழே வச்சுட்டு வந்துடுவோம். நீங்க ஏதோ கர்த்தருடைய கிருபையில ஒரு 4 படம் பிடிச்சி வைப்பாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்போ போயிருக்கிற வீட்டுல கர்த்தருக்கு உண்மையா சொல்றேன், போர் பண்ண எங்களுக்கு தண்ணி வரும். தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. எங்க வீட்டு ஓனர் அம்மா பிசாசே இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு. அல்லேலூயா. உண்மைதான் சொல்றேன், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என் வீட்டுக்கு அடியாளத்தை ஒருத்தர் எனக்கு வந்து கேட்டார், அண்ணே 2 யானைக்குடி அந்த ஊடான யானைக்குடா உண்மை நான் பார்க்கல. அடே முன்னாடி ஒரு செலவு ஒண்ணுக்குதுன்னு நீ நம்பியோ நம்பாட்டிங்கன்னா அப்பதான் இப்படி எப்படி பார்த்தேன். உண்மையிலே யானை இருக்குது, செலவு ஒண்ணுக்குது. அன்னைக்கு தான் பார்த்தேன். வீட்டுக்கு போய் 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல போய் 3 மாசம் ஆகி நான் இன்னைக்கு சமீபத்தில் தான் பார்த்தேன். ஆமா தம்பி, நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். எனக்கு பிசாசுனால தொல்லையோ இல்லையோ, ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிசாசு நமக்கு தொல்லை கொடுக்க வரதே கிடையாது. உண்மையில சொல்றேன், நமக்கு தொல்லை கொடுக்க வரதே கிடையாது. நம்ம கொஞ்சம் சிந்தனை அப்படி சதற விட்டுட்டா பிசாசு உள்ள வந்துடும். சிந்தனையை காத்துக்கோ. அல்லேலூயா. யாரை காத்துக்கோ? எதை காத்துக்கோ? சிந்தனையை காத்து. சிந்தனையை காத்துக்கிட்டீங்கன்னா பிசாசு உள்ள வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு உண்மை சம்பவம் நடந்தது, இதோடு நான் கொண்டு போகிறேன். 4 மாசமும் 3 மாசத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு மனுஷன் உயிரோடு உட்காந்துக்கிறான்னு 2 சாட்சி வருது. எத்தனை மணிக்கு வருது? நைட்டு 12 வருது. இல்லை, அந்த அண்ணன் தான் உட்காந்துக்கிறாரு. எங்க உட்காந்துக்கிறாரு? மாதா சிலைக்கு பக்கத்துல. எப்படி உட்காந்துக்கிறாரு? அப்படியே சோபா மேல கால் பண்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு. சரி, நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
அதனால நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாள் கழிச்சு வந்துக்கிற அப்படின்னு பார்க்கலான்னு நான் போயிட்டேன். நானும் போய் கிட்ட இருந்து அப்படி பார்த்தா அவரு இல்லை, அவங்க தம்பி. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன், எங்க நானு கோபி கடைக்கு டீ குடிக்க போறேன்ப்பா, அதான் உட்காந்துக்கிறேன். நான் சொன்னேன், இப்போ டைம் என்னாச்சு, சரி நான் வேணா டீ வாங்கினேன். வாய்மா அப்படின்னா, நீ யாருன்னாரு. நான் தானே கோபி. அவர் பாவம், அவர் ரொம்ப பழகிட்டார். அப்புறம் நான் எங்க அப்பா பேரை சொல்லி அதுக்கப்புறமா போய் ஹோட்டல் இருந்து டீயை வாங்கி வந்து கொடுத்துட்டு திடீர்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. இங்கே டீ கப்பையும் அது பேர் என்ன சொல்றது கவரையும் வச்சுட்டு போனா அவர் ஒரு வேலை கடைசியில கைரேகை வந்து யார் ரேகெல்லாம் தெரியாதுன்னு வச்சுங்க, இருந்தாலும் ரேகை மாட்டிக்கிச்சுன்னா என்னடா பண்றதுன்னு சொல்லி அப்படி சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டேன். திரும்பி காலைல வாக்கிங் போறேன், அந்த இடத்துல அவங்க இல்லை. அன்னைக்கு நைட் நல்ல மழை. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் செத்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு அவர் செத்துட்டார். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, பார்க்கறதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பார்ப்போம், அது பிசாசு, இது பிசாசு, இது பிசாசு, அது பிசாசு. சில சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, கீழ்படிங்களா ஏய் மாதிரி கற்றுட்டு பாருங்க. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லுவாங்க, சில பிள்ளைகள் பெற்றோர்களை சொல்லுவாங்க. என் அம்மா இதுக்கு ராகாசின்னு ராகாசிக்கு வந்து ராகாசி இருக்கும். நான் இன்னைக்கு தெளிவாக சொல்லி அனுப்புறேன், தயவு செய்து பிள்ளைகிட்ட ஒரு காரணம் பிசாசுன்னு சொல்லிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அவர்களுக்குள் நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் உங்களை நீங்க நினைச்சிருக்கீங்க உங்களை பிசாசு இருள உட்கார வச்சுட்டா. ஆனா நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சா பிசாசு ஐயா பிசாசு உண்மையாகவே என்ன கேட்டா டைண்டா போயிடுவான். அவ்வளோ பயனாங்க. ஆமாவா இல்லையா கேட்டா? ஆமாவா இல்லையா? சஞ்சய் ஆமாவா இல்லையா? ஏன்னா என் கூட நான் ஓட்டுறதுனால எங்களுக்கு பார்த்தோம், அதனால சொல்ல அப்படியே நிற்கும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து வந்து எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ. அவ்வளோதான். நம்ம இடம் கொடுத்தாதாங்க வருவான். திரும்ப சொல்ற, நீங்க இருள இருக்கிற அப்படின்னு உங்களை பார்த்து பிசாசு சொன்ன, நீ சொல்லு, நான் ஒளியின் பிள்ளை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். உனக்கு பிரச்சனை இருந்தா நீ சொல்லு, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். போராட்டம் வந்தா சொல்லு, நான் இயேசுவின் பிள்ளை. நீ சொல்லி பாரு, கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டு உனக்கு ஜெயத்தின் ஆண்டாக இருப்பார். ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் 1:14. 1:14. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருக்குள்ள? இயேசு யாருக்குள்ள வாசம் பண்றாரு? நீங்க நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை, இந்த வார்த்தை, இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணி, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினார். நல்ல கவனிக்கணும். வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இருக்கிறதல்ல, இருந்தது. நல்லா கவனிங்க. மகிமை 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 பேசுறமே, அந்த மகிமை என்னவென்று சொன்னால் பிதாவுக்குள் இருக்கிற அந்த கனம், பிதாவு இடத்தில் இருக்கிற அந்த சுபாவம், பிதாவின் இடத்துல இருக்கிற அந்த வல்லமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்தார். அதே மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசித்தா உனக்கு தந்திருக்கிறார். நீ விசுவாசிக்கனா உனக்கு தர மாட்டார். அவ்வளவுதான் நான் சொல்றேன். வேத வசனம் சொல்லுது, அது யாருக்கு ஏற்ற மகிமையா இருக்குதா? பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரனுக்கு ஏற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவினிடத்தில் இருந்த அதே மகிமையை தான் கிறிஸ்து கிட்ட கொடுத்தாரு. கிறிஸ்து கிட்ட இருந்த அதே மகிமையை தான் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த மகிமைய ஏன் நம்ம இழக்கணும்? அல்லேலூயா. அந்த மகிமையை ஏங்க இழக்கணும்? போர்த்திபாலுக்காக அந்த மகிமையை ஏங்க இழக்கணும்? தெரியலாளுக்காக ஏங்க அந்த மகிமையை இழக்கணும்? ஓ, சமாரிய ஸ்திரீ சொன்னார், எனக்கு 5 பேர்னு சொல்றீங்க, நான் 5 பேர் எனக்கு என்ன இல்லை, ஏன் அந்த மகிமையை இழக்கணும்? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ யாரு கேட்டாரா இல்லையா? ஆண்டவருக்கு நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நீ யாருப்பா? ஐயா சொல்லுவாரு, நான் யாக்கோபு. திரும்ப கேட்பாரு, நீ யாருப்பா? நான் யாக்கோபு. நீ யாருப்பா? நான் யாக்கோபு என்று மன கசந்து அழுத போது ஆண்டவர் சொல்வார், இனி நான் உன்னை யாக்கோபு என்று அழைக்காமல் இஸ்ரவேல் என்று அழைப்பேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் இந்த ஆண்டு தந்து அனுப்புகிறார், நீ இஸ்ரவேலன். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொல்றாரு கர்த்தர், ஏனோ இதையும் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ யாரு? நான் பேதுரு. திரும்ப கேட்கிறார், நீ யாரு? நான் பேதுரு. திரும்பவும் கேட்கிறார், நீ யாரு? நான் பேதுரு. என் ஆடுகளை மேய்ப்பாய், என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாய், என் ஆடுகளையும் என் மந்தைகளையும் மேய்ப்பாய் என்று சொல்லி பேதுருடைய கைகளிலே இந்த மகத்துவமான ஊழியத்தை முதல் அப்போஸ்தலனாக பேதுருவின் கையில கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ யார்? நீ யாரு? நான் தேவனுடைய மகிமையை பொருந்தின தேவ மனிதன். ஆமென். நீங்க சொல்லி பாருங்களேன், ஆண்டவரே நான் ஏமாற்றிக்காரன், நான் விழுந்து போனவன், நான் கெட்ட குமாரன், நான் அவன், நான் இவன், நான் அவ, நான் இவன், அதை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அவருடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த மீகால சொல்லப்பட்டு பாருங்க, என் சத்துருவே, நான் இருளில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் இருளில் இருக்கிறேன், நீ சிரிக்கிறியா? உன்னுடைய பிசாசு, அதாவது உனக்கு எதிராக சிரிக்கிற பிசாசை பார்த்து நீ சொன்ன, ஏய் நான் இருளின் பிள்ளை அல்ல, நான் ஒளியாகிய இயேசுவின் பிள்ளை. ஆமென். நான் தேவனுடைய மகிமை பொருந்தின தேவ மனுஷன். ஆமென். தேவனுடைய மகிமை பொருந்தின தேவ மனுஷனுக்கு தேவனே காவலாய் இருக்கிறார், தேவனே பாதுகாவலராய் இருக்கிறார், தேவனே எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மகிமையை நம்ம இப்போ எப்படி பார்த்து இருக்கிறோம் தெரியுங்களா? வேத வசனம் சொல்லுது, யாக்கோபு 20 யாத்ராகமம் 24:16, யாத்ராகமம் 24:16, அந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம், அந்த மகிமை எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருக்கிறது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் மேகத்தின் நடுவாக மோசேவை கூப்பிட்டார். நீங்க அதுக்கு முன்பாக இருக்கிற வசனம், பின்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, யார் கூப்பிட்டார்? மோசேனா கர்த்தர் கூப்பிட்டார். ஆமென், அல்லேலூயா. நான் இதிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். கர்த்தர் வந்து என் மகிமை நான் நிரப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றத விட, இந்த வார்த்தை சொல்லுவது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருக்கிறது. ஆமென்.
எது சீனாய் மலை? எது சீனாய் மலை? உன்னுடைய ஜெப அறை ஒரு சீனாய் மலை. ஆமென். இந்த தேவனுடைய ஆலயம் ஒரு சீனாய் மலை. ஆமென். அல்லேலூயா. தரிசன கூடாரங்கள் ஒரு சீனாய் மலை. சத்தம் காணுமே. அல்லேலூயா. இந்த சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. உன் வீட்டுல உன் ஜெப அறையில கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. உன் வீட்டையும் நீ சீனாய் மலையா மாத்துனா, கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற இடமா மாத்துனா, நீ கர்த்தரோடு உறவாடினால் மாத்திரம்தான் உன்னுடைய வீடு கர்த்தருடைய மகிமை நிறைந்த வீடாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிள்ளை என்னிடத்தில் பேசினார். நான் என் வீட்டுக்கு போனாவே எனக்கு தலைவலி, என் வீட்டுல இருந்தாவே எனக்கு தலைவலி, வீட்டுக்குள்ள ஏன் என் ஊருக்குள்ள போனா எனக்கு தலைவலி, ஆனா ஜோலார்பேட்டில இருந்து 4 நாள் எனக்கு தலைவலியே இல்லைன்னா உண்மையா சொல்றேன். இன்னொரு பிள்ளை சொன்னா எனக்கு வீட்டுல இருந்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படி தூக்கம் வந்தாலும் என் உடம்பெல்லாம் எரியுது, ஆனா உங்க கட்டில கொஞ்ச நேரம் நீங்க படுக்க சொன்னீங்க, நான் படுத்தேன், ஆனா உங்க கட்டில ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை பார்த்தேன். இன்னும் சொல்லட்டுமா, அருமையான மகள் ரெபேக்கா திருமணமான புதுசு ஒரு உடல்ல ஒரு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து கர்த்தர் சொன்னார், அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பகல் ஒரு ராத்திரி உன்னோடு கூட அந்த பிள்ளை வச்சு நீ ஜோம் பண்ணினாரு. என் வீட்டுல எங்க மெத மேல இருக்கும்போது ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். போய் உள்ள பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணினார். ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணி அக்கா போனாங்க, உள்ள போனாங்க, குளிச்சு முடிச்சாங்க. டேடி கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல எடுத்துக்கிட்டோமானாங்க. எடுத்துக்கமான ஒரு 1/2 hourல ரெடி ஆயிடுச்சு. சரி போயிட்டு வரேன் டேடி. என்ன மேட்டர்னா, அன்னைக்கு தான் அனுராதாக்கு கல்யாணம். உடனே அந்த அக்கா இந்த அக்கா கோச்சிங்கன்னு போயிட்டேன்ட்டாங்க. ஏன்னா வந்த வேலை முடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்லும், ஏன் அவ்வளோ? இது சீனாய் மலை என்பதற்கு 2 நாளைக்கு முன்பாக குடும்பமா இங்க வந்து காலையில ஜெபத்தை நடத்த ஒரே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஜெபத்தை முடித்தேன். சொன்னாங்க, டேடி நீங்க சொன்னதுதான், இது கர்த்தருடைய சமூகம், இங்க தனியா வந்து நீங்க பாருங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல சஞ்சய் சொல்லுவா, எப்போ பாரு நான் சாமி எப்படி உள்ள வந்துடுவேன், நான் தனியா அவரோடு பேசுவேன். உண்மையா சொல்லுறேன், கும்புல வந்து நான் உட்கார்ந்த போது நான் அந்த பிரசனத்தை உணர்ந்தமோ இல்லையோ, ஆனால் நான் என் குடும்பமாய் இங்கே வந்து அமர்ந்து நான் தேவனை ஆராதித்த போது, தேவ சத்தியத்தை கேட்ட போது நான் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபை உங்களுக்கு ஒரு சீனாய் மலை. ஆமென். உங்கள் ஜெப அறை உங்களுக்கு ஒரு சீனாய் மலை. மேகம் 6 நாள் அதை மூடிற்று. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவாக மோசேயை கூப்பிட்டார். ஆமென். அப்ப 6 நாள் காத்திருந்தார். யாரு? மோசே. ஆனா இன்னைக்கு இருக்கிற மோசேக்கள் ஆண்டவர் 6 நாள் காக்க வச்சுட்டு 7ஆவது நாள் சபைக்கு வரும். ஆமாவா இல்லையா? 6 நாள் காக்க வைக்கணும், 7ஆவது நாள் சர்ச்சுக்கு வரும், வாரத்தின் முதல் நாள். ஆனா இங்க ஆண்டவர் 6 நாள் மோசேயை காக்க வைக்கிறார், 7ஆவது நாள் மோசேயை கூப்பிட்டு பேசுகிறார். நான் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க சீனாய் மலையின் அனுபவத்தை உங்கள் வீட்டிலேயே உற்பத்தி பண்ணுங்க. தேவனோடு பேசுகிறது ஒரு சீனாய் மலையின் அனுபவம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது, ஒரு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது ஒரு சீனாய் மலையின் அனுபவம். 3ஆவதாக நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சத்தத்தை கேட்கணும். ஆமென். இதுவரைக்கும் லடபட ஆண்டவர்கிட்ட இந்த ஓட்டப்பானையில கலக்கா போட்ட மாதிரி நம்ம பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறத நாம சற்று கவனிக்கணும். ஆமென். ஆண்டவரே நீ பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன்.
என் பிரச்சனைதான் பண்ற ஆண்டவருடைய சமூகத்துல. என் வீட்டுல அந்த குறை, இந்த குறை, சபையில இந்த குறை, அந்த குறை, நான் அதை இனி விரும்ப மாட்டேன். நான் இனி எதை விரும்ப மாட்டேன்? நான் பேசுறத நான் விரும்ப மாட்டேன். ஆண்டவரை நீர் பேசும், நான் கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படித்தானே கேட்டாரு, சொல்லும் சொல்லும். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்கிற விசுவாசிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர். ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்கிற ஊழியர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர். இயேசுவின் நாமத்தினால உங்களை தயவாய் கேட்கிறேன், இனி தேவ சத்தங்களை நீங்கள் கேட்பீர்களாக. ஆமென். உங்க ஜபாரியில தேவ சத்தம் கேட்கட்டும், உங்க சபையில தேவ சத்தம் கேட்கட்டும். நீ வரும்போது எப்படி திரும்ப வரணும்? ஆண்டவரே, என் ஊழியனை மறைத்து நீர் பேசும். எப்படி எப்படி இன்னைக்கு எங்க பாஸ்டர் என்ன பேசுவாரோ தெரியல, ஊழியக்காரன் என்ன பேசுவானோ தெரியல, என்ன அறுப்பானோ தெரியல, எப்ப முடிப்பானோ தெரியல. ஒருத்தன் என்ன கேட்டான் 6 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி, தாத்தா எப்பயா முடியல, சீக்கிரம் முடியா, பஸ் எடுக்குது. நான் எப்படி இருப்பேன், எப்போ முடிப்பேன்னு உட்காந்து கிளம்புடார். கர்த்தாவே நீ என்னோடு பேசு. ஆமென். நீங்க அவரோடு பேச ஆரம்பிக்கல, நேரம் போறதே தெரியாது. உண்மை சொல்றேன், ஏசப்பா உங்ககிட்ட பேசினானா நேரம் போறதே தெரியாது. போன சண்டே நீங்க கேட்டீங்களே, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தார். எப்படி சஞ்சரித்தார்? அவர் பேச இவர் பேச, இவர் பேச அவர் பேச. இங்க அப்படியெல்லாம் கிடையாது, 1 to 1 எல்லாம் இல்லை. நான் தான் பேசுவேன், நீங்க உட்காந்து கேட்கணும். அதனால தான் நமக்கு போர் அடிக்குது. ஜபம் நிறைய பேருக்கு என்னது ஜபம்னா நிறைய பேருக்கு போகுது, போர் அடிக்குது. என்னடிக்குது? போர் அடிக்குது. எங்க அம்மா இல்ல ஜபத்துக்கு நடத்துறாங்க, போர் அடிக்குது. பைபிள் படினா போர் அடிக்குது. நீ கர்த்தரோட பேசு, போர் அடிக்காது. கர்த்தர் உன்னோட பேசினா போர் அடிக்காது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சீனாய் மலையின் அனுபவத்தை இன்றையிலிருந்து உன் குடும்பத்தில், இந்த ஊழியத்துல, சபையில ஆயத்தப்படுகிற மனவாட்டி ஊழியத்துல என்னோடு இணைந்து இருக்கிற ஊழியர்களுடைய வாழ்க்கையில தருவாராக. ஆமென். 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 பூமிய இருள் முன்னாயினா, ஜனங்களை காரிருள் முன்னாயினா, கர்த்தருடைய மகிமை உன்னை உதிக்கும். கர்த்தருடைய மகிமை என்னை உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் பிள்ளைகள் மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் ஊழியத்தின் மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை நீ நிற்கிற இடத்துல உதிக்கும். ஆமென். உதிக்கும்னா என்ன? அதோடு முடிக்கிறேன். ஏன்னா அது சொல்லாம நிறைவாக்குற மாதிரி தெரியல. உதிக்கும். ஐயா ஆங்கில வேதாகமம் வைத்திருக்கிறது புரியுது? இல்ல அப்படின்னா சூரிய இன்னைக்கு உதயமாகுது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சம் உதயமாகுது, அஸ்தமம் கிடையாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில உதயம் தான், அஸ்தமம் கிடையாது. அஸ்தமம்னா என்ன தெரியுமா? அஷ்டலட்சுமி எல்லாம் சொல்லிட்டு மறைவு கிடையாது. இனி நம்முடைய வாழ்க்கை உதயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மகிமை உதிர்க்கும். உதிர்க்கும் அல்ல, உதிக்கும். உதிக்கும். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும். அவருடைய மகிமை நம்முடைய சபையில உதிக்கும். அவருடைய மகிமை நம்முடைய ஊழியத்தில் உதிக்கும். அவருடைய மகிமை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உதிக்கும். ஆமென். அவருடைய மகிமை உதித்ததுனால் அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை, 60வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு 63 ஏசாயா 63 இதோ 63மா உதிக்கின்றவன் ஒளியின் இடத்திற்கு வெளிச்சத்தின் அண்டை யார் வருவாங்க?
யாரு? ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிலத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். நீ போய் சிஎம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஎம் வேணா உன்னை வந்து பார்க்கட்டும். ஆமென், ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எலெக்ஷன் வந்துருச்சு, நானும் பார்த்துட்டாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் ஜெயிப்பீர்கள், இந்த பக்கம் போற ஐயா நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஐயா நீங்க ஜெயிப்பீர்கள். யாருன்னா பிரசித்தி பெற்ற ஊழியர்கள். சொல்றாரு, நான் தரிசனத்தை பார்த்தேன், டிவிக்கே நீ வெல்வாய். இப்ப எங்கால் உடனே காது கஷ்டம். தரிசனத்தை பார்த்தேன்னு சொன்னோடனே அங்க காது கஷ்டம். எப்படியோ குட்டியாப்பா இதான் சொல்ல போறாரு. உடனே அவரு பிரதர், நான் தரிசனத்தை பார்த்தேன், நீங்கள் ஆளுமை செய்வீர்கள். விட்டுக்கணும். அப்ப தெரியும் உன் தரிசனம் என்ன ஆகும். ஹலோ, உன்னை அவனுக்கு இவனுக்கு தரிசனம் சொல்வதற்காக கர்த்தர் வைக்கல. இந்த தேசத்தின் அதிபதிகளை உருவாக்க உன்னை ஜெபிக்க கர்த்தர் வைத்தார். ஆமென். ராஜாக்களை உருவாக்க கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் போய் அவங்க கால பிடிச்சி நிற்கிறான். யாரு கால? அரசியல் தலைவர்கள் கால, அரசியல்வாதிகள் கால. நான் எந்த அரசியல் தலைவனுக்கும் பூஜா தூக்குறவன் கிடையாது. எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடி நான் போறவனும் கிடையாது. நான் ஒன்றை தெளிவாய் சொல்லுகிறேன், இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையின் விசுவாசிகள் இந்த 2026 எலெக்ஷன்ல உங்களுடைய முழு திறமையும் உங்க ஜபத்துல காட்டுங்க. ஆமென். யாரு பணம் எட்டினாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் செய்வேன். அவங்க இவங்க வந்தாலும் சரி, இவங்க வந்தாலும் சரி, அப்புறம் டிவிக்கு வந்தாலும் சரி, காபிக்கு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் அதை செய்வேன், நான் ஜெபிச்சுக்கிறேன், போயிட்டு வாங்க போயிருந்தேன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இஞ்சி போனா தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவானா? பரவாயில்ல, சொல்லட்டும். இல்லை உங்க வீட்டில் சாவாச்சுன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, சொல்லட்டும். கார்பரேஷன்காரன் வந்து வைக்கணும். அல்லேலூயா. சமையல் 60 பேருக்கு இருக்கணும், 60 பேர் விட்டுருவோம். நான் பல்லு கட்சினா அப்படி இருக்கு, உங்க பாடி அழகு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் உங்க வீட்டு சாவுல எல்லாம் வந்து அங்கிட்ட வச்சுக்கோ, உங்க பழைய பாஸ்டெல்லாம் வந்துடுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நடந்த சம்பவம் இங்க பிரச்சனை பண்ணாடி சாட்சியாகிறாங்க. மோகன்ராஜா எங்க அம்மா இறந்துட்டாங்க. எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, கோபி நீ அடக்கம் பண்ணியிருப்பான். ரைட், நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கொடுத்த சேர் இன்னும் இருக்கு சபையில், கட்டாயம் அடக்கம் பண்ணிட்டேன். ஏன்னா ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் கருவாடி வித்தெல்லாம் அந்த அம்மா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் கொடுக்குது. அந்த நினைச்சி விசுவாசம் எனக்கு உண்டு. சரிக்கா, அடுத்தது வராது. நான் 2 பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அப்போ தமிழ்பட்டு வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு பாஸ்டர் வந்து நிற்கிறார் குடும்பமாக. நாங்கள் தான் அடக்கம் பண்ணுவோம், பண்ணிக்கோ, நான் வேற ஒன்றும் சொல்ல. பண்ணி என்னம்மா எதுவும் போச்சுக்காது, நான் எனக்கு போச்சுக்கிறேன். சாவல் என்ன வந்து யாருன்னு நான் காட்டுறேன். எத்தாரு மைக்க உச்சாரு மெசேஜ போடுறாரு. ஆதியார் முத்து வெளிப்படுத்தல் வரைக்கும், வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் போயிட்டாரு. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க தேர்ந்தெடுக்கிறத கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். சொல்ற, நான் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் எதிரானவன் அல்ல. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வார்த்தையின்படி உதிக்கிற உன் வெளிச்சத்தின் அண்டை ஜாதிகளும் ஒளி நிலத்துக்கு ராஜாக்கள் எங்க வரணும்? எங்க வரணும்? எங்க வரணும்? இங்க வரணும். எங்க வரணும்? இங்க வரணும். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, இங்க வரணும். ஆமென். அல்லேலூயா. பிரதர் ஜெபம் பண்ணுங்க. பிரதர், உங்க இயேசு ஆண்டவர் எங்களுடைய சூழ்நிலையை மாற்றிட்டு ஜெபம் பண்ணுங்க. பிரதர் வரணும். ஆமென். ஆயத்தப்படுகிற மனவாட்டி ஊழியத்துல வரணும். ஊழியர்களுக்கு மத்தியில இந்த அரசியல் தலைவர்கள் வரணும்.
நம்ம சபைக்கு மோடி ஐயா வரணும். ஆமென். அவர்கிட்ட வட்டு மைக் கொடுத்து நான் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன். அக்கா கர்த்தர் என்ன பேசுறாரு கேளுங்க. அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேங்க, இந்த வைராக்கியம் என்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள எழுதோ கர்த்தர் உண்மையாகவே உன்னை என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். ரொம்ப பேராசைதான். கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார். அவர் பேரு நான் சூப்பரா சொல்லிட்டேன், மோடி. என் பேரு அவர் சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரங்களே சொல்லணும் என் பேரு. என்ன சொல்லி உண்மைதானே? ஒருத்தர் ஒனாசிஸ்ன்றாரு, ஒருத்தர் ஓனான்றாரு, ஒருத்தர் நன்றின்றாரு, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால கர்த்தர் நீ உங்க மேல இருக்கிற மகிமையை வெளிப்படுத்துவார். இது உங்க மேல இருக்கிற மகிமையை வெளிப்படுத்துகிற ஆண்டு. ஆமென். பூமியை இருளனா முட்டையெல்லாம் முட்டும். உங்க மேல ஒரு மகிமை உண்டு. இந்த ஊழியத்தின் மேல ஒரு மகிமை உண்டு. உன் குடும்பத்தின் மேல ஒரு மகிமை உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல ஒரு மகிமை உண்டு. உன் பிள்ளைகள் மேல ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமை பிதாவுக்கு ஒத்த மகிமை. ஆமென். அது மனுஷனுடைய மகிமையில பிதாவுக்கு ஏற்ற மகிமை. அப்ப நீ நடந்தா பிதா உன்னோடு கூட நடக்கிறார். நீ பேசினா பிதா உன்னோடு கூட பேசுகிறார். நீ பார்த்தால் பிதா உன்னை கொண்டு பார்க்கிறார். நீ கரங்களை நீட்டினால் பிதா உன் கரங்களோடு நின்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று மாலை பிதா தன்னுடைய மகிமையை இந்த சபையில வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மகிமையை பார்க்க நம்மால 6 மணிக்கு சரியா உள்ள வந்துருங்க. கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். இப்போ இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி தகப்பனே. இப்போ இவ்வளோ நேரம் கர்த்தர் நமக்காக பேசினார். இப்போ இந்த உலகத்தின் ரகசியங்களை சொல்லும்படியா மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை தமிழகத்தை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தை தலை குனிவின் ஆண்டாக இது இருக்கும். அநேகருக்கு மத்தியில் தமிழகம் முதன்மையான மாநிலம் என்று இருந்தது. 2026 தமிழகமே தலை குனிகிற அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு சூழலை சத்துருக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கர்த்தர் அவைகளில் இருந்து மாற்ற வேண்டுமானால் திருச்சபையே, சிம்சோனே, கிதியோனே, கிதியோனே நீ ஜெபிக்கார். கிதியோனே நீ ஜெபிக்கார். கர்த்தர் உன்னிலே பெரிய காரியம் செய்வார். இந்தியாவில் நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத மத கலவரங்களால் அநேக மனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்படும். செவியுங்கள், அந்த ஜீவன் வெளியேறப்பட்டது. எல்லா மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனை சிருஷ்டித்தார் என்பதை அந்த மூடர்கள் அறிந்து கொள்ளட்டும். மதவாத தலைவர்கள் அறிந்து கொள்ளட்டும். RSS, BJP, சட் பரிவார் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. உலக நாடுகள் அநேக ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் கடந்து போவதை நீங்களும் நானும் காண்போம். உலகமே காணும். உலக நாடுகள் எனக்கு தெரியாது. நான் இப்ப சொல்லும் போது கானா என்ற ஒரு தேசம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. என் கண் முன்பாக கானா என்ற தேசத்தை கர்த்தர் காட்டுகிறார். அதில் நீக்ரோ இன மக்களை போல ஒரு மக்களை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். பேரழிவுக்குள்ளாக, ஒரு பேராபத்துக்குள்ளாக இந்த தேசங்கள் கடந்து போவதை காண்பீர்கள். அரபு நாடுகளிலே ஒரு பேரிழப்பை நீங்கள் காண்பீர்கள்.
உலக நாடுகள் ஆபத்துகளை சந்திக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். இந்த சபைக்கு அற்புத சுவிசேஷ சபை, இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபைக்கு ஒரு புத்துயிர் பெறுகிற ஆண்டு, ஒரு புத்துயிர் பெறுகிற ஆண்டு. இழந்து போனதை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டு. இழந்து போன ஊழியத்தை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டு. இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு ஆண்டு. கர்த்தர் இந்த ஆண்டை இந்த சபைக்கு ஒரு உயிர் நீச்சி ஆண்டாக வைக்கிறார். தேவ ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்னார், ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும் ஆண்டு. ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுகிற ஆண்டு. ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுகிற ஆண்டு. கர்த்தர் இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.